MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய விடியார் திமுக அரசை கண்டித்தும் இந்த விசாரணை நேர்மையாக நடைபெற சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று விடியார் திமுக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறவழியிலே அடையாளம் உண்ணாவிரத அறப்போராட்டம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, வருகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சென்னை மாநகர பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அறவழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு நேரிலே வந்து அளித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த புரட்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கரீம் அவர்களே, தொலைபேசியிலே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களே, போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் ஒர்க்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியினுடைய பொறுப்பு மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களே, இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் ஷேகுல் தமிழரசு அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஹைதர் அலி அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் எங்களுக்கு ட்விட்டரிலே ஆதரவு தெரிவித்து வெளியிட்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய சீமான் அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ராவணன் அவர்களே, மாநில வழக்கின் பிரிவு செயலாளர் சங்கர் அவர்களே, இளைஞரணி அணி செயலாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் 3 பேரையும் நேரடியாக எங்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தின் பேரில் 3 பேரும் எங்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்கு அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்களே, இவர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவரும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை முதலில் உரித்தாக்குகின்றேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே உலுக்கி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்ல தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியாவே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் 18ஆம் தேதி அரங்கேறியது. விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இழந்து விட்டோம். இது எதனால் ஏற்பட்டது? இதற்கு யார் காரணம்? இதுதான் மக்களுடைய கேள்வி.
இன்னைக்கு விடியால் திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில கள்ளச்சாராய விற்பனை, அதோடு மாதவச்சேரி, கேசவ சமுத்திரம், கருணாபுரம் என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராய் மருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை 63 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றனர். இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை, இங்க எல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிலே பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக தகவல். பல பேருக்கு கண் பார்வை பறிபோய்விட்டது. இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. ஆக இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராய் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தும். இதையெல்லாம் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அறவழியிலே விதிகளுக்கு உட்பட்டு பிரதான கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, நேற்றைய தினம் கூட 25ஆம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் அவருடைய குரலை மக்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்று விதி 56 கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டோம். சட்டமன்றத்தில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும். பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவைத் தேவையிலே சட்டமன்றத்திலே கொண்டு வருகிற பொழுது எங்களை வேண்டுமென்றே வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம்? இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்கிறது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை பிற அலுவலை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் கேட்கின்றோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார். கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் சபாநாயகர். மரபின்படிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது. ஆனால் எதிர்க்கட்சி விதிகள் அடிப்படையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்?
ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா? இதுதான் நீதியா? ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்கட்சி பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் விடியா திமுக அரசு 3 ஆண்டு காலத்திலே சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் 10 நிமிடம் தான் பிரதான எதிர்கட்சிக்கு தருவார்கள். 10 நிமிடத்தில் என்ன பேச முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, எதிர்கட்சிக்கு சுமார் 40 நிமிடம் சட்டப்பேரவை தலைவர் வழங்குவார். அவர் அந்தந்த மானிய கோரிக்கையிலே அந்த இலாக்காவை பற்றி எடுத்துரைப்பார். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை. இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கின்றோம். 10 நிமிடம் எதிர்கட்சி கொடுப்பார்கள் முதல் பேசுகின்றவர்களுக்கு. அடுத்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சிக்கு 5 நிமிடம் கொடுப்பார். ஆக மொத்தம் 15 நிமிடம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார். இன்றைக்கு நிலை என்ன? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தாலும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது. இப்பொழுது மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரமாக 20ஆம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததன் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்கள், 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை, 29ஆம் தேதி முதலமைச்சருடைய பதிவுரை. ஆக சுமார் 7 நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது. இந்த 7 நாட்களில் பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறீர்கள். ஒரு பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கையை எப்படி பேச முடியும்? அதுவும் 10 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும்? ஆகவே இந்த விடியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மானிய கோரிக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 18/6/2024 அன்று முதலிலே 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் அருந்தி 3 பேர் இறந்து விட்டார்கள். 19ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார். எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார், மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்த 3 பேர் இறப்பு, ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது உயர்ந்த காரணத்தினால் இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார். இந்த செய்தியை நீங்கள்
தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தி கேட்டு செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார். அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அதோடு இந்த 3 பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயத்தினால் இறப்பில்லை என்று. அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார். பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் குடித்து விட்டார். அதனால்தான் இவ்வளவு மரணம். இதற்கு முழு காரணம் அரசாங்கம். அரசாங்கத்துடைய அழுத்தத்தின் பேர் தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு 63 உயிர்கள் பறி போய்விட்டது. பல பேர் கண் பார்வை போய்விட்டது. பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு மறுக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது. ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியுடைய குரல் வழி நசுக்கிறார். நாங்கள் என்ன கேட்கின்றோம்? அறவழியிலே கேட்கின்றோம். மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். உடனே சட்டப்பேரவை தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்க்கட்சி அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பம் விளைவிப்பதாக சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள். மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம். அதற்கு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பலமுறை 4 நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமன்றத்தில் இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையை வெளியிடுகிறார்கள். வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறுகிறார் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எதுக்கும் அஞ்சீது கிடையாது, ஒளிந்ததும் கிடையாது. இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போயிட்டார், பேப்பர் வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதெல்லாம் நேரடி ஒளிபரப்பிலே செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளிகளில் கிழிச்சிருக்கும். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையிலும் சரி, மேலக ஆளுநர் சரி நான் சுட்டிக்காட்டினேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன். சட்டமன்றத்திலே மேலக ஆளுநரிலும் பேசியிருக்கின்றேன். நான் எப்பொழுது ஊடக நபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் செவடங்காதல சங்குவதர் மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தியை கேட்பதில்லை. அதனால் இவ்வளவு உயிர்கள் பறிபோய்விட்டது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டிருந்தால் என்னை விளைவிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்க. 18ஆம் தேதி இரவே கள்ளச்சாராய மருத்துவமனைக்கு போறாங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு போறாங்க. அவர்கள்
அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் தெரிவிப்பது மெத்தனால் குடித்ததனால் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். மெத்தனால் குடித்தால் இதற்கு விஷ முறிவு மருந்து கொமிபைசோ என்ற இன்ஜெக்ஷன் தான் விஷ முறிவு. ஆனால் அந்த மருந்து மருத்துவமனையிலே இல்லை. 18ஆம் தேதி இல்லை, 19ஆம் தேதி இல்லை. நான் போய் நேரடியாக 20ஆம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செல்கிறேன். எனக்கு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டதை போல அவசரமாக பாம்பேயிலிருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள். அதற்கு முந்தி ஒமிப்ரசோ அந்த கேப்சூல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும் அல்சருக்காக கொடுக்கப்படுகின்ற கேப்சூல் என்று மருத்துவர் தெரிவித்தார். இதை பாண்டிச்சேரி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது தெரிவிச்சிருக்கார். ஒமிப்ரசோ எங்களிடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லி இதே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் சொன்னார். எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க, பத்திரிகையில் வந்திருக்கீங்க. உடனே அவர் என்ன சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்றே பொய்யான செய்தி வெளியிடுகிறார் என்று சொல்கிறார். நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை. மக்களுடைய உயிரை காக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உயிரை சிகிச்சை அளிக்க வேண்டும், அதுக்கு தேவையான மருந்து இருப்பு இல்லை, அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னதை ஒழிய உங்களை போல் பொய் பேசி அரசியல் செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதையும் நேரத்தில் நினைவூட்ட கடன்பட்டிருக்கின்றேன். அதற்கு மேலாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால்தான் ஒதுக்க முடியலை எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்ன ஆச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது, அகந்தியில பேசுறீங்க. சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரை மேல வந்தே தீரும். அதிமுக ஆட்சி மீண்டு வரும், அப்பொழுது இருக்கலாம் விடிவு காலம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில முதலமைச்சரும் தெரிவிக்கிறார் 40க்கு 40 நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. அதனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி சட்டமன்ற வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்திலே குழப்பத்தை விளைவித்து திசை திருப்புகிறாங்க, அரசியல் செய்கிறார் என்றார். இதே ஸ்டாலின் பேசுறார், எதிர்கட்சினா அரசியல் செய்யாத அவிலா செய்யும் சொன்னார். இதே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னார், எதிர்கட்சி என்று சொன்னால் அரசியல் செய்யாம அவிலே செய்யும் சொன்னார். தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். மறந்து விட வேண்டாம். அதே ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும், அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கட்சி வெளிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு என்பதுதான் நல்ல அரசாங்கத்துடைய கடமை. தட்டி கழிப்பது அல்ல. அதோடு அறிவிச்சவர் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தர் செந்தில்குமார் அவர்கள் அழகாக சொன்னார். தன்னுடைய உள்ள குமரலை இங்கே வெளிப்படுத்தினார். சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்திலே இருந்த அந்த குமரல் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த அவர் அந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். அவருடைய ஆதங்கம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உள்ளத்திலே எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது, எவ்வளவு அவர் உள்ளம் நொந்து இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாரிடம் போய் முறையிடணுமோ அத்தனை பேரிடம் முறையிட்டு விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களிலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டும். கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருக்கின்றது, மெத்தனால் விற்பனை அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள். விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய கெஞ்சி கெஞ்சி அவருடைய ஒழுக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல,
இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடத்தில் தொலைபேசி மூலமாக தெரிவிக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது, போதைப்பொருள் விற்பனை அமோகம் நடைபெறுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொலைபேசி நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதும் தெரிவிக்கிறார், கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே பேசுகிறார். கள்ளக்குறிச்சியிலே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார். என்ன செய்யும்? எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காலத்திலே அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குரல் அங்கே எடுபடவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற 2 மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் பணம் படைத்தவர்கள், அதிகாரமிக்கவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அலட்சியப்படுத்திய காரணத்தினால், உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு 63 பேர் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருக்கிறார்கள், பல பேர் கண் பார்வையிட்டார்கள். இதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலையை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுகிறார், எல்லா துறையிலும் சிறந்து விளங்குங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நாட்டில் நடப்பது இப்பொழுது நடந்து முடிந்த நிகழ்வுதான் அதுக்கு சான்று. இதை விட கொடுமையான நிகழ்வு என்ன இருக்கும்? ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 222 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தார்கள். அப்பொழுது நாங்கள் தெரிவித்தோம், தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னோம். அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். இனி கள்ளச்சாராய மரணம் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். அதுக்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதேதான் கள்ளக்குறிச்சியிலும் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கிறது. உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மெத்தனால் விற்பனை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் சிபிசிஐடி இந்த வழக்கை ஒப்படைத்த காரணத்தினாலே சரியாக நடைபெறவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய மரணத்திலே அரசு அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்கிறவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ஆளுங்கட்சி அதிகாரமிக்கவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி. இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள்? அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அரசு அதுக்கு செவிமடிக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். வருகிற 3ஆம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது. நீதி நிலைநாட்டப்படும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மன்றத்தை நாங்கள் சந்தித்து அறவழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் போராட்டத்தை நடத்தி வரீங்க. சட்டசபையில உங்களால எவ்வளவு போராட முடியுமோ போராடிட்டீங்க. நீங்க இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக உங்களுடைய போராட்டம் என்னவாக எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து இது முடிவு செய்யும். போராட்டத்துக்கு அதாவது மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம்.
வந்திருக்காங்க. ஆனா இதுவரையுமே அவர் களத்துக்கு போல. ஏன்னா சட்டப்பேரவை நடக்குது, அது பதில் சொல்லணும், அதனால போகலைன்றதுல ஆர்எஸ் பாரதி உள்ளிட்டவர்கள் சொல்றாங்க. இது எப்படி பார்க்கணும்? அதாவது மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னு சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் இருந்து 22 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்பார் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் கேட்டதான் தெரியும். ஏன்னா அவர்கள் சொல்றாரு, திரு ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 பேர்த்த பிடிச்சி போட்டிருக்காரு. அதனால எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல அடங்கி இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது, அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதனாலதான் நாங்க உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக கட்சியை சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்னா சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும். அப்படி நடுநிலையோடு விசாரணை மேற்கொள்வதற்கு தான் நாங்க இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளாத காலத்தில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். கடந்த கால சிபிஐ வழக்குகளை மேற்கொள் காட்டி தான் விசாரணை மேற்கொண்டா தீர்ப்பு வரது தாமதமாகும். என்ன முடிவு என்ன சிபிஐ என்ன காலதாமமாயிருக்கு சொல்லுங்க. சிபிஐ விசாரணை மேற்கொண்டு என்ன காலதாமமாயிருக்குது? இதுல இந்த வழக்கை நல்லா புரிஞ்சுங்க. இந்த வழக்கு என்ன இருக்குது? கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் விற்குது. காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு 400 அடி தான் இருக்குது. பக்கத்திலேயே கோர்ட் இருக்குது, அங்கேயே தாசில்தார் அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்குது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக இருக்குது. இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற இந்த இடத்துலேயே தங்குதடை இல்லாமல் கள்ளச்சாராயம் இருக்குன்னா இதில் யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தால் தானே விற்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், நேர்மையாக இங்கே மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணால் இங்கே நீதி கிடைக்காது, உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார். இது அரசியல் ஆதாயமா? இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா? அவருக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்களே பொது உடைய பாருங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அல்ல மனசாட்சி உள்ளவங்க. 63 பேர் இறந்துட்டாங்க, 100க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க, பல பேர் கண் பார்வை போட்டு. இதையெல்லாம் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்கட்சியை அடக்கி ஒடுக்கி எல்லாம் என்று பார்க்குறாங்க. இங்கே அறவழியில் போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து தான் இந்த அறவழியிலே இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமாக இருக்கின்றது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சராக இருந்தோம். ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதே தான் செய்ய போறாங்க. எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்றைய தினம் பேசுறோம், விதி 56 பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேச வேண்டும் சொல்கிறோம். உடனே நாங்கள் வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறாரு, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு,
இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னார். நியாயம் கிடைக்காது அவர்கிட்ட. பிரதான எதிர்க்கட்சியா இருக்கீங்க, சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னால் கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேசுகிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்குறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லிடுறார். அமைச்சர்கிட்ட பதில் வந்தால் தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்கள் சொல்லலை, திமுக அமைச்சரே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரே சொல்கிறாங்க. எங்கே சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க? அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதில் யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஆனால் நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்லை, அது வருத்தம் அளிக்கும். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து அதை நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும், நாடகம் ஆடுவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாராக இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத்தருவது தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்று தான் இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ்த்து சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவரிடத்தில் அளித்துவிட்டோம். மேதக ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக என்னுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யணும். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கிறது. இல்ல, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி சொல்றேன். எப்படி அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்களே, நாங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனை அடிப்படையில் இதை மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டுமா வேண்டாமா? எந்த எதிர்க்கட்சியும் ஒழிக்கவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கின்றது. அதோட அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் காலையிலிருந்து மாலை வரை இங்கேயே அமர்ந்து எங்களுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே முக்கிய பங்கு வகித்த அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி நான் நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய சக்ஸஸ். இன்றைக்கு உலகமே நோக்கிற அளவுக்கு இன்றைக்கி எடப்பாடியார் மிக சாமர்த்தியமாகவும் நல்லபடியாகவும் இந்த இது உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னும் பல போராட்டங்கள் நடக்கும்னு எனக்கு உறுதியாக சொல்லியிருக்காரு. இது எங்கள் அதிமுகவை உற்சாகப்படுத்தியிருக்கு. இன்றைக்கி தொண்டெல்லாம் மிக உற்சாகமாக இருக்கிறோம். நாங்கள்லாம் நடுவில் கொஞ்சம் சோர்வாக இருந்ததுக்கு காரணம் எங்கள் கட்சி
யார் யாரும் அழிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. அதெல்லாம் மீறி இன்றைக்கி எடப்பாடியார் வந்து ஒற்றை தலைமையில் இன்றைக்கி மிக சிறப்பாக இன்றைக்கு அதிமுக மிக எழுச்சியோடு இன்றைக்கு எழுச்சி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது டாஸ்மாக்கு தான் மெயினாக நம்ம வந்து பேசுகிறது. கள்ளக்குறிச்சி அந்த இதோட கள்ளச்சாராயம் தான். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருக்கேன், இந்தியாவிலே நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். எங்கேயுமே அந்த ஒயின் ஷாப்பில் பக்கத்தில் பார்ன்றதே கிடையாது. ஈவன் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் போனால் கூட சரி, எப்படின்னாக்கா ஒயின் ஷாப்புன்றது தனி, பாரே கிடையாது. நீங்கள் எந்த ஹோட்டலில் வேணாலும் போய் சாப்பிடலாம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த வாங்கிட்டு போயிட்டானா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அது ஒன்று. அது வாங்கிட்டு போயிட்டானா வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் லிமிட்டாக தான் சாப்பிட முடியும், குடிச்சிட்டு அட்டகாசம்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா கண்டதெல்லாம் தின்ன முடியாது. எவ்வளோ பேர் இன்றைக்கி கிட்னி அஃபெக்ட் ஆகி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. நம்மளுக்கு தேவை வந்து நல்ல என்றைக்குமே ஒரு அரசாங்கம் நடத்துறது எதுக்கு நடத்தணும்னாக்கா நல்ல சமுதாயம், நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல மக்கள் உருவாக்குறது. இதுதான் வந்து அரசாங்கத்தோட வேலையை தவிர சாராயத்தை விற்றோ ஒயின் ஷாப்பை நடத்தியோ ஒரு அரசாங்கத்தை நடத்துது அதுக்கு பேர் அரசாங்கம் இல்லை. அது கீழ்த்தரமாக சொல்லலாம், வேறு வார்த்தை கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசாங்கத்தோட வேலை வந்து மக்களுக்கு நல்லது சொல்கிறது தான் அரசாங்கம். இன்றைக்கி எடப்பாடியார் கேட்குறதுல எந்த விதத்துலையும் தப்பே கிடையாது. 100% இருக்கலாம். ஆனால் என்னன்னாக்கா ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் அழிச்சிட முடியாது. ஏன்னா அடிமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் எங்கே பாரே இருக்கக்கூடாது. இப்போ இவங்களே விற்பாங்க டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு 2 அடியில் வந்து போலீஸ்காரன் இந்தப்பான் ஊதுன்னு ஒரு 1000 ரூபா பிடுங்குது, 10,000 ரூபா பிடுங்குது. ஒவ்வொருத்தனும் இது குடிக்கிறான் அவனோட சோர்வுக்கு உழைச்சதுக்கு. நம்ம மினிஸ்டரே சொன்னார், காலங்காலத்தில் குடிக்கிறான குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு. அவர் நைட்டில் குடிச்சிட்டு வரானு எப்படி குடிகாரன்னு சொல்லி நீ பிடிக்கிற? அது சட்டத்தில் தப்பு தான், நீ பண்ணுறது தப்பு தானே. அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து எடப்பாடியார் வந்து அடுத்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நாட்டுக்கு எப்படி இருந்தாலும் இந்த சிபிஐ என்கொயரி வரணும். ஏன்னா இதில் எந்த அரசியல் கட்சியில் ஈடுபட்டிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா இது பொதுமக்கள் செத்துருக்கான், கட்சிக்காரன் செல். இதே ஒரு திமுகவில் 10 பேர் செத்துருந்தா இன்றைக்கி விட்டுவாரா? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருணாநிதி அவர் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சட்டம் வேடிக்கை பார்க்காதுன்னுவார். இதே அடுத்தவனுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்யணுவார். அதுதான் திமுகவோட நிலைப்பாடு. எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த பாதிப்பு வரலன்னா அதை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. குடும்பத்துக்கு பாதிப்பு வந்தால் வேண்டி தான் இன்றைக்கி 10 பேரில் அவங்க குடும்பத்தில் 2 பேர் செத்துருந்தா இன்றைக்கி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எந்த எம்எல்ஏ யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் இந்த கட்சி அந்த கட்சியில் யார் இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி காரணம் ஏன் சிபிஐக்கு போக மாட்டேன்றாங்க, ஏன் பயப்படுறாங்க? 2 நிமிஷம் ஆகுமா சிபிஐ என்கொயரிக்கு நான் ரெடின்னு சொல்கிறதுக்கு? யாதோ ஒரு மர்மம் உள்ளே அடங்கியிருக்கு. அதை தான் எல்லா கட்சியுமே இன்றைக்கி சொல்லுது. இன்றைக்கி இவ்வளோ கட்சி ஆதரவு, எங்களுக்கு தேமுதிக வந்து ஆதரவு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து புதிய பாரதம் வந்து ஆதரவு சொல்லிடுச்சு. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கூட ஆதரவு சொன்னதாக கேள்விப்படுறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து அவர் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நாட்டுக்கு நல்லதுக்கு தான் எல்லாருமே வராங்க, தர எங்கள் கட்சிக்கு ஆட்சிக்கு கொடுக்கறதுக்கோசரம் வரல. இது பொதுமக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி கூட இப்போ ஜஸ்ட்டு யூடியூப்பில் வந்துருக்கு பாருங்கள், ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி என்ன மது குடிக்க வச்சுருக்காங்க பசங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கேமராவெலாம் அடிச்சு வச்சு இன்றைக்கி பாலிமர் நியூஸில் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ டெய்லி பார்த்திங்கனாக்கா பசங்க வந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு ட்ரீட்டு, +2 பாஸ் ஆன ட்ரீட்டு, ஃபெயில் ஆன ட்ரீட்டு, அப்புறம் வந்து பையன் வந்து கிரிக்கெட்டில் 5 ரன் அடிச்சா ட்ரீட்டு, 10 ரன் அடிச்சா ட்ரீட்டு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நாடு. ஏன்னா மொத்தம் சின்ன பசங்களாம் கெட்டு குட்டிச்சோறாகிறாங்க. நம்மளுக்கு தேவை அடுத்த ஜென்ரேஷன், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், தமிழக மக்கள் எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்கணும். வேர்ல்டுலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1ன்றதை பேர் எடுத்து தரணும். இதுக்கு வந்து அரசியலே வேண்டாம். தயவு செஞ்சு மது ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தயவு செஞ்சு செய்யுங்க. நிச்சயமாக தொடர்ந்து வந்து அதிமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் அருகில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து உற்சாகத்தை அளித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவுடைய தொண்டர்கள். அதே போல் இந்த அதிமுகவுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மற்ற கட்சிகளான தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, புரட்சி பாரதம் போன்ற மற்ற கட்சிகளும் தங்களுடைய ஆதரவினை நேரில் வந்தும் அதே போல் அறிக்கையின் வாயிலாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது கோரியும், அதே போல் இது குறித்து பேசுவதற்கு சட்டமன்றத்தில் எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டீங்க, எங்களை வந்து வெளியேற்றிட்டீங்க அப்படிங்கிறத எதிர்த்தும் தான் வந்து இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே இவர்கள் கோரிக்கையான இந்த சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு வந்து ஒத்துழைக்குமா, அதை நோக்கி நகருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.